Taste the Daily. சென்னை அடுத்த மாங்காடு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பள்ளி மாணவி பலத்த காயமடைந்தார். மாங்காடு பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவரின் மகள் ரக்ஷனா பட்டூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாலை பள்ளி முடிந்து உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிய போது அந்த வழியாக மண் ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தில் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் மாணவி பலத்த காயமடைந்தார். விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறை அலட்சியத்தால் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடி மாதத்தின் முதல் நாளையொட்டி புதுமண தம்பதிகள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் நீராடுவதற்காக அண்டை மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவில் இருந்தும் திரளான பக்தர்கள் வருகை தந்தனர். இருப்பினும் வரும் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஆடி 18 வரவிருப்பதால் குறைவான பக்தர்களே வருகை தந்திருந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த மாதம் பெய்த மழை காரணமாக முடிக்கொண்டான் பகுதி ரயில்வே சுரங்கப்பாதையில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தேங்கிய மழைநீரை அகற்றாமல் விடிய அரசின் நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்காமல் அரசு அதிகாரிகள் ஒரு பணியும் மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். நிலங்கள் சம்பந்தமாக பத்திரப்பதிவு செய்ய அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக வந்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த சில ஆவணங்களை அவர்கள் எடுத்துச் சென்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு சார் பதிவாளர் அலுவலக சோதனையே சாட்சி என மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். சாலையில் வெள்ள நீர் தேங்காத வகையில் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால்களை ஏற்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.